டிடி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி எப்படி சாமி கும்பிடணும், எந்த நாளில் வந்து விநாயகர் சிலை வாங்கணும், அதுக்கான நாள் நேரம் எல்லாம் பார்க்கலாம். பூஜை என்னைக்கு செய்யணும், அதுக்கான நாள் நேரம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் கொடுக்கணும், அவரை எப்படி அலங்காரம் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி எப்போ கொண்டாடப்படுதுன்னா, செப்டம்பர் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே வந்து சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை எப்போன்னா மதியம் 1:48லேருந்து சனிக்கிழமை மாலை 3:38 வரைக்கும் திதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம எப்படி வந்து சாமி கும்பிடலான்னா, நம்ம படம் வைத்து சாமி கும்பிடலாம். இப்போ படம் வாங்கி வச்சு அந்த படத்துக்கு அருகம்புல் மாலை, எருக்கம் மாலை இதெல்லாம் நம்ம சாத்தி வந்து நம்ம வந்து சாமி கும்பிடலாம். இல்லை நான் வந்து மண்ணில் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா, மண்ணிலே வந்து நம்ம பிள்ளையார் வாங்கி அதை சாமி கும்பிட்டுட்டு நம்ம கரைக்க முடியல, இப்போ வந்து நம்ம சிட்டியில் இருக்கோம், நம்மளால் கரைக்க முடியலன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படி கரைக்கலாங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிலையை வாங்கி நம்ம சாமி கும்பிட்டுட்டு என்ன பண்ணலான்னா, அந்த மண் சிலையை ஒரு பக்கெட் தண்ணீரில் நல்லா கரைச்சிக்கலாம். அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றிடலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஓரத்தில் எங்கேயும் போடணுன்ட்டுலாம் கிடையாது. இல்லை மஞ்சள் பிள்ளையார், வீட்டில் மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை வச்சும் நம்ம பிள்ளையாரை பிடிச்சு நம்ம சாமி கும்பிடலாம். இல்லை நம்ம மார்க்கெட்லலாம் வந்து இப்போல்லாம் ரெடிமேடில் வந்து இந்த பொம்மைகள் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பொம்மைகள்லாம் கிடைக்கிது. அந்த பொம்மைகளை வாங்கி நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுவும் அதே போல் பக்கெட்லேயும் கரைக்கலாம். இல்லை உங்கள் பக்கத்தில் ஆறு இருந்தால் கரைச்சிடலாம். இப்போ விநாயகருக்கு என்னெல்லாம் போட்டு நம்ம சாமி கும்பிடலாம், அருகம்புல்லும் எருக்கம்புல் மாலையும் தான் நம்ம வந்து விசேஷம். அதுதான் நம்ம வந்து அருகம்புல்ல தான் வந்து விநாயகர் குடியிருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால் அருகம்புல் போட்டு நம்ம சாமி கும்பிடலாம். எருக்கம் மாலை, எருக்கம் பூவும் வந்து வந்து சாமிக்கு வந்து போடுவாங்க. எருக்கம்பூ கிடைச்சா அதையும் வந்து நீங்கள் மாலையாக கோர்த்து போடலாம். அதுக்கப்புறம் வந்து மலர்கள், உங்களுக்கு என்னென்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களெல்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம். 2 பக்கம் விளக்குலாம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம வந்து பூஜை பண்ண ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த நாள் சிலை வாங்கணும், என்ன நேரத்தில் சிலை வாங்கணும், எந்த நாள் அது கரைக்கணும், எந்த நேரத்தில் கரைக்கணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது எப்போ நம்ம சிலை வாங்கணும்னா, 6ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை. பிள்ளையார் வாங்கும் நேரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4:30 மணிக்கு மேலே நீங்கள் வாங்கலாம். 4:30 மணிக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டு மறுநாள் வந்து எப்போ வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதி பிள்ளையார் வாங்க வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து 8:50க்குள்ளே வாங்கி அதே டைமில் நீங்கள் சாமியும் கும்பிட்டுறலாம். காலையில் கும்பிட்றவங்க இந்த டைமில் கும்பிட்றது வந்து ரொம்ப உகந்தது. இதுவே வந்து இப்போ மாலையில் கும்பிடுறது சில வீடுங்களில் வந்து வழக்கமாக இருக்கும். அப்படி மாலையில் கும்பிட்றதுக்கான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு மேலே, 7ஆம் தேதி சனிக்கிழமை 6 மணிக்கு மேலே வந்து கும்பிடலாம். அதுதான் வந்து மாலைக்கான நேரம். இது வந்து எப்போ கரைக்கலான்னு பார்க்கலாங்களா? கரைக்கிறது இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில் வந்து மறுநாளே கரைப்பாங்க. மறுநாள் கரைக்கும்போது அதோட டைம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக கரைக்கும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது ராகு காலம், யமகண்டம் இல்லாத டைமில் நம்ம எப்போ வேணாலும் வந்து பிள்ளையார கரைக்கலாம். எப்போன்னு பாருங்கள், இப்போ டைமு 12 மணி முதல் 1:30 வரைக்கும் நம்ம கரைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை கரைக்க வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்குள்ளே கரைச்சிடணும். மறுநாள் 9ஆம் தேதி வந்து எப்போ கரைக்கலான்னு பாருங்கள். மறுநாள் கிடையாது, 3ஆவது நாள் கரைக்க திங்கட்கிழமை வந்து ராகு காலம் தவிர்த்துட்டு 7:30 முதல் 9 மணி வரை நம்ம கரைக்கலாம். அந்த டைமில் வந்து விநாயகரை கரைச்சிடலாம். இப்போ கரைக்க வேண்டிய நேரம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து படையல். ரொம்ப எளிமையாக நம்ம படையல் வைக்கணும்னா, வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம், கொஞ்சோண்டு பொரிக்கடலை, இதுவே அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவுன்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம வச்சு படைக்கலாம். இல்லை உங்களால் முடியும்னா பொரிக்கடலை, பழம், கொழுக்கட்டை, வடை, பாயாசம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கும்பிடலாம். இல்லை இன்னும் என்னால் பிரசாதம் அதிகமாக செய்ய முடியும்னா சர்க்கரை பொங்கல், சுண்டல், மோதகம், நேந்திர வாழைப்பழம், கொழுக்கட்டை, பருப்பு பாயாசம் இதெல்லாம் வச்சு நீங்கள் கும்பிடலாம். இல்லை 21 படையல்னு சொல்லுவாங்க. அந்த 21 படையலில் என்னென்னங்கிறத நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இது மாதிரியும் நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம்.
இந்த மாதிரி நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காக வந்து அன்னைக்கு நீங்கள் உணவு தானமாக கொடுத்தா ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களால் 5 பேர்லாம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பேத்துக்கு நீங்கள் உணவு தானம் பண்ணலாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி.